ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நான் உங்கள் பிரியாமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா, சௌச்சவ் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். கூட்டு தான் பண்ண போகிறோம். சௌச்சவ் வந்து சாம்பாரில் யூஸ் பண்ணலாம், கூட்டாக யூஸ் பண்ணலாம், பொரியலாகவும் யூஸ் பண்ணலாம். சௌச்சவ் வந்து கால்சியம் குறைபாடு, எலும்பு சம்மந்தப்பட்டதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். வெயிட் ரெடியூஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸு. நீர்க்காய், சத்து நிறைஞ்ச காய். அது இல்லாமல் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு, சுகர் பேஷண்ட்டு, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இதை தண்ணி வடிகட்டி இப்போ நம்ம இந்த குக்கரில் போட்டுடலாம். உங்களுக்கு வெறும் சிறுபருப்பு வச்சு கூட போட்டுக்கலாம், இல்லை வெறும் கடலைப்பருப்பு வச்சு கூட போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சிறுபருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயமும் ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். 2 சௌச்சவ் வந்து சின்ன சின்னதாக தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சௌச்சவை போட்டுக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. தாளிக்கும் போது காஞ்ச மிளகாவும் போட போகிறோம். ஒரே ஒரு தக்காளி, சௌச்சவுக்கு ரொம்ப தக்காளியெல்லாம் வேண்டாம், ஒரு தக்காளி போதும். ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சீரகம், லைட்டாக கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பும் இதில் போட்டுக்கலாம். 10 நிமிஷத்தில் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா தாளிச்சிட வேண்டியது தான். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு, கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் வந்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே கூட்டுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒன்று தேங்காவை வந்து ரொம்ப தேங்காய் வேண்டாம், ஒரு பாதி தேங்காய் எடுத்தால் போதும். இதில் ஒன்று நீங்கள் பூவை தண்ணி ஊற்றாமல் பூவாகவும் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பச்சை மிளகாவும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாகவும் அரைச்சி ஊற்றலாம். நான் இப்போ பேஸ்ட்டாக தான் அரைச்சி ஊற்ற போகிறேன். 2 பத்தை தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா, வாசமாக இருக்கும். நான் பச்சை மிளகா போடலை, ஏன்னா இதுலேயே 2-3 போட்டுட்டேன். ஸோ நான் இதில் பச்சை மிளகா போடலை. உங்களுக்கு வேணும்னா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். குக்கர் 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் போயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா. இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுறலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகினதும் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாவை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் பூண்டு கூட தட்டி போட்டுக்குங்க. நான் பூண்டு போடலை. வேக வச்சுருக்கிற சௌச்சவை இதில் போட வேண்டியதுதான். ஒரு கொதி வந்தவுடனே நம்ம உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்ல கொதி வருது. கிளறி விட்டுட்டு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கூட குறைய இருந்தால் போட்டுக்குங்க. எப்போவுமே கொதிக்கும் போது தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே பார்த்தா ஏதாவது ஒன்று கம்மியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகி அதிகப்படுத்திடுவோம் நம்ம. அதனால் எப்போவுமே கொதி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இதில் கொஞ்சம் இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இங்கே பாருங்கள், தேங்காய் மசாலா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை பேஸ்ட்டை நம்ம அந்த மசாலாவில் ஊற்றிடலாம்.
தேங்காய் பேஸ்ட்டு போட்டாச்சு. அதே மிக்ஸி ஜாரில் அந்த தேங்காய் தண்ணி ஊற்றி கிளறி விட்டுட்டு ஒரு தேங்காய் விழுது போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 செகண்ட் நல்லா கொதித்தோம்னா சூப்பரான சௌசௌ கூட்டு ரெடி. சிறுபருப்பு போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் சாப்பிடும் போது நமக்கு அந்த கட்டி வரும். ரொம்ப கட்டியாக நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடும் போது இன்னும் கட்டியாக தெரியும். சௌசௌ வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க, எலும்பெல்லாம் வலிக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட் எடுத்துக்கோங்க. வெயிட் ரெடியூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கோங்க. நீர்ச்சத்து நிறைஞ்ச காய் இது. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம சௌசௌ கூட்டு ரெடி பண்ணிடலாம். ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். நம்ம ஒயிட் ரைஸ்க்கும் போட்டு சாப்பிட்லாம். காரக்குழம்புலாம் வச்சா கூட்டாக சாப்பிட்டா சும்மா அருமையாக இருக்கும். இப்போ நான் ரசம் தான் வச்சுருக்கேன். ரசத்துக்கு காம்பினேஷனாக தான் இந்த கூட்டு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.